தலைமை ஆசிரியர் சொல்கிறாங்க, நீங்கள் என்ன பேச போகிறீங்கன்னு. அவர் சொல்கிறாரு, என்ன பேச சொன்னால் நான் என்னென்னமோ மாறி மாறி பேசிடுவேன்றாரு. ஒரு தலைமை ஆசிரியர்கிட்ட ஒரு பேச்சாளர் இதையா சொல்லுவார்? என்ன பேச சொன்னீங்கன்னா என்னென்னமோ நான் மாறி மாறி பேசிடுவேன். அங்கேயே பயமுறுத்துறாரு. நான் என்ன பேசணும் நீங்க சொல்லுங்கன்றாரு. அப்போ நீங்க மாணவிகள் மத்தியில பேச வரீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு தயாரிப்பு இல்ல, உங்களுக்கு முன்னறிவு இல்ல அப்படின்னா என்ன பேச போறீங்க? அதை தலைமை ஆசிரியர் சொல்லணும்னா தலைமை ஆசிரியர் பேசிட்டு போயிடுவாங்களே. அவங்க கிட்ட கேட்கிறாரு. அப்ப அவங்க சொல்றாங்க, அவங்களும் திருப்பியும் சொல்றாங்க, பள்ளி மாணவிகளுக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கிற மாதிரி நீங்க பேசணும், அதுல என்ன பேசணும்னு சொல்லுங்கன்றாரு. அப்ப அந்த காணொலியிலே தெரியுது இவர் சமநிலை பேச்சாளர் இல்லை. சரி, அதற்கு அப்புறமாவது அவர் தன்னை திருத்தி கொண்டு இந்த இடத்துல என்ன பேசணும். அப்ப மாணவிகள் மத்தியில பேசும்போது இவர் சொல்றாரு, நம்மை மீறி பிரபஞ்சத்தில் ஒரு சக்தி இருக்குது. யார் யார் உணர்றீங்களோ கை தூக்குங்கன்றாங்க. அந்த மக்களுக்கு வீடு, ஸ்கூலு, அந்த மாணவிகளுக்கு அவங்க ஓட்டு போடுற வயசு கூட வரல. அதனால தான் ஓட்டு தகுதி கூட அவங்களுக்கு கிடையாது, திருமண தகுதி கிடையாது, நம்மள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிருக்கோம்.